ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பனானா கேக். இதை நம்ம வந்து ஒரு பிளெண்டரில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும், இந்த கேக் சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பழம், ஒரு கப் அளவுக்கு பழத்தை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய், சுகர், முட்டை, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா சின்னமன் பவுடர், பட்டை பவுடர், இவ்வளோத்தையும் போட்டு நான் என்னோடய அகாரோ பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் போல் பிளெண்ட் பண்ணிடுங்க. 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சதை அப்படியே ஊற்றி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெல்ல ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஓவராக மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கேக் வந்து ரொம்ப டென்ஸாக ஹார்டாயிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டர் ரெடி. இப்போ ஒரு பேக்கிங் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றி மேலே வந்து நீங்கள் இப்படியே பேக் பண்ணலாம். நான் வந்து மேலே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பம்கின் சீட்ஸை மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ அதை ஜெனரஸாக தூவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். நான் என்னோட அகாரோ ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். அகாரோ பிளெண்டர் அப்புறம் ஓடிஜியோட லிங்க் கீழே இருக்குது, வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் அவனில் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை கூலாக விட்டுருங்க. ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக இலக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா இன்வெர்ட் பண்ணி மெல்ல அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை பீல் பண்ணி எடுத்துகிட்டு சர்விங் பிளேட்டில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளவு சிம்பிளான ஒரு கேக், ஆனால் அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக பனானா ஃப்ளேவரோடு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீ டைம், ஒரு காஃபி, டீ அது கூட சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கேக்கு. ரொம்ப பேசிக்கான ஒரு கேக். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய்.